ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்னைக்கு காரசாரமான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசையோட சாதத்துக்கு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க, பழுத்த தக்காளி, அதையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையம் வேண்டாம், கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு கிரேவி செய்யும்போது. இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வாசம் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசையோடையும் இல்லை சாதத்துக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போது நான் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துக்கிட்டேன். ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். நமக்கு வதக்கும் போதே நல்லா தெரியும், கிரேவி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5லேருந்து 6 பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா உரலில் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது அந்த 6 பல் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த கிரேவி கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு மசாலா பொருட்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விடணும். ஏன்னா கரிஞ்சிருச்சுன்னா அந்த கிரேவியே ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு 1/2 கிலோ அளவு நண்டு எடுத்திருக்கேன். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நண்டோட முட்டை தான். இது சில பேர் அதோட குடல் பகுதின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை ரிமூவ் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நண்டையுமே நான் ஒரு 1/2 கிலோ நண்டையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட எல்லாமே எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம நண்டு கொஞ்ச நேரத்துலேயே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லாவே நமக்கு திக்காக இருக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது சாதத்துக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து சுண்டி வரும்போது இன்னுமே நல்லா கொஞ்சம் கம்மியாகும், திக்காகும். நண்டு எல்லா தண்ணியுமே உறிஞ்சிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். நண்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். கிரேவியும் நல்லா நமக்கு திக்காகி இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் காரசாரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த நண்டு கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பராக நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.